الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புன ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் மீது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரமலான் மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மிம்பர் இருக்கின்ற மேல் மாடியிலே இடங்கள் காலியாக இருக்கின்றன. கீழ் மாடியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல ரமலான்களில் இதுவும் ஒரு ரமலான். ரமலான் வருகிறது போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம், நம்முடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு எந்த அளவு சீராக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கு பொருத்தமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, நம்முடைய போக்கு சுவர்க்கத்தை நோக்கி போகிறதா அல்லது அதற்கு மாற்றமான இடத்தை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். செகண்ட்களாக, மினிட்ஸுகளாக, மணித்தியாலங்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள் நாம் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வயது கூட கூட நாலேஜ் கூடுகிறது, இன்கம் கூடுகிறது, ஃபேமிலி பெருசாகிறது. ஆனால் நம்முடைய லைஃபுடைய அந்த நிமிடங்கள், நாட்கள் மைனஸ் ஆகிறது, பிசினஸ் பிளஸ் ஆகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளஸ் ஆகிறார்கள், ப்ராப்பர்ட்டிஸ் அது மல்டிபிள் ஆகிறது, லைஃப் மைனஸ் ஆகி கொண்டு போகிறது. லைஃப் 60 இயர்ஸா, அதுக்கு பின்னால் ஒரு மைனஸ் போட்டு நம்பர் குறைகிறது. ஆனால் யூகேஜி, எல்கேஜி, கிரேட் 1, கிரேட் 5, ஓ லெவல், ஏ லெவல் என்று அது கூடுகிறது. அது பிளஸ். லைஃப் மைனஸ். மேலிருந்து கீழ் இறங்குகிறோம். என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான 16வது நோன்பை நோற்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். குறைந்தது குர்ஆனில் ஒரு 16 ஜுசுக்களாவது ஓதி இருக்கிறோமா?
2 ஜுசுக்கள் ஓதி இருந்தால் ஒரு குரான் முடித்து செகண்ட் குரானில் 2வது ஜுசு இன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும். 3 ஜுசுக்கள் ஓதி இருந்தால் அங்கே கண்ணியமானவர்களே கிட்டத்தட்ட 3 குரான்கள் முடித்து, அதாவது 2 குரான்கள் முடித்து அங்கே மற்ற குரான் ஆரம்பித்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இப்படியான நாட்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யலாம். நான் எங்கு நோக்கி செல்கிறேன்? ரமலான் வந்தது, வலிமையான நைட்ஸா என்னுடைய நைட்ஸா? ரமலானில் விழித்த இரவுகள் எதிலே விழித்தேன்? அந்த சோசியல் மீடியாவில் தான் விழித்தேனா? அந்த யூடியூபோடு தான் இருந்தேனா? அந்த டிக்டாக்கில் தான் லைஃபை கழித்தேனா? அந்த இன்ஸ்டாகிராமில் தான் இருந்தேனா? அந்த பேஸ்புக்கில் தான் மூழ்கி இருந்தேனா? இது கண்ணியமானவர்களே ராங் ரூட்டாக செல்கின்ற ரமலான். கொஞ்சம் அதெல்லாம் குறைய வேண்டும், நல்லவைகள் அதிகமாக நடக்க வேண்டும். சுவர்க்கத்தை திறந்து வைத்திருப்பதை நன்மை மாத்திரம் செய்யுங்கள் என்பதற்காக வேண்டி, நரகத்தை மூடி இருப்பது பாவங்கள் செய்யாதீர்கள் என்பதற்காக வேண்டி, நன்மைகள் செய்யக்கூடியவர்களே அதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மலக்கை ஆளான் பண்ணுவது நன்மைகளை செய்வதற்காக வேண்டி, பாவங்கள் செய்யக்கூடியவர்களே பாவங்களை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு புல்ஸ்ட பொய்யுங்கள் என்று சொல்வது பாவங்களை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி. எப்படி கழிந்தது இந்த 15 நாட்கள் அன்பானவர்களே? 16 நாட்களும் தராவி தொழுதோமா? வித்ரோடு சேர்த்து 23 ரக்காத்துகள் மிஸ் ஆகியிருக்கிறதா? ரமலானை நாம் இக்னோர் பண்ணி இருக்கிறோம், இர்ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறோம் என்பது அர்த்தம். 23 நாட்கள், 23 ரக்காத்துகளை ஒரு 15-16 நாட்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது என்றால் என்ன ரமதான் கண்ணியமானவர்களே? எல்லாம் பரதான தொழுகைகளை மாஞ்சமாத்தோடு தொழுதோமா? எத்தனை ரூபாய்கள் இதுவரைக்கும் சதக்கா கொடுத்தோம்? ஆசி முன்பிகன் ஹலஃபா, ஒரு மலக்கு டெய்லி இறங்குகிறார். அவருடைய டியூட்டி இந்த துஆ. செலவழிப்பவருக்கு கொடுத்துக் கொண்டே இரு, கொடுப்பவருக்கு நீ கொடுத்துக் கொண்டே இரு. இன்னொரு மலக்கு இறங்குகிறார். ஆசிமும் சிக்கன் சலபா, கொடுக்காமல் இருக்கி தன்னுடைய பொருளாதாரம், என்னுடைய எக்கனாமி, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்று கணக்கு பார்த்து செலவழிக்காமல் இருப்பவரை லொஸ்ஸாக்கு. செலவழிக்காமல் இருப்பவர் எதற்காக? இன்னும் ஒரு பிரான்ச்சை திறக்க, இன்னும் கொஞ்சம் பிசினஸை கொஞ்சம் பெருசாக்க, இன்னும் என்ன ஒரு காணி, ஒரு பூமி, ஒரு வீட்டை வாங்கி போட. என்ன பிசினஸை நாங்கள் அப்படியே பெருக்கிக் கொண்டு போவதற்காகத்தான் செலவழிப்பது குறைவா? நம்முடைய ப்ராப்பர்ட்டி கூடும், ஆனால் மலக்குடைய பத்துஆ எப்பொழுதாவது ஒரு நாள் பழித்து லொஸ்ஸாகும். லொஸ்ஸாகாமல் மௌத்து வராது. யாருடைய பத்துஆ? தனியாக ஒரு டியூட்டிக்கு அல்லாஹ் நியமித்திருக்கக்கூடிய ஒரு மலக்குடைய பத்துஆ. எவ்வளவு செலவழித்தோம் ரமலானில்? எவ்வளவு கொடுத்தோம்? எத்தனை ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை அனாதைகளுடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை அனாதைகள், ஏழைகள், விதவைகளை பட்டினி நோம்பிலிருந்து பாதுகாத்தோம். இஃப்தாருடைய கஞ்சை பேலன்ஸ் பண்ணி சகர் செய்வதை விட்டும் பாதுகாத்தோம். கறி இல்லாமல் சோறு தின்வதை விட்டும் பாதுகாத்தோம். வெறும் பானை வைத்து சாப்பிடுவதை விட்டு எத்தனை பேருடைய இஃப்தாரை நாங்கள் பாதுகாத்தோம். கண்ணியமான எத்தனை பேருடைய பசியை போக்கினோம். சிந்திப்போம். ஹாத் முடிந்து விட்டது, 16வது இருக்கிறோம். 29 வரை காணப்பட்டால் நாம் இன்னும் பிடிக்க வேண்டியது கண்ணியமானே இன்னும் 13 தான் இருக்கிறது. ரமதான் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம்? 2 விடயங்கள் ஒன்று செல்கிறது ரமதான். ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்குரிய ரைட்ஸ்கள், தொழுகை, ஜிக்ர், குர்ஆன் திலாவத், இஸ்திக்ஃபார், அது நமக்குரியதான். என்றாலும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா நமக்கு தான் பெனிஃபிட். அல்லாஹ்வோடு தொடர்பாகிறது. எப்பொழுதுமே கண்ணியமானவர்களே, ஒரு நாள் இன்னும் ஒரு நாளை போன்ற ஒரு மூமினுடைய நாள் இருக்காது, ஈக்குவல் ஆகாது.
இன்று ஒரு அமல் செய்தால் நாளை அதை விட கூட வேண்டும். இன்று ஒரு கணக்கு சதக்கா கொடுத்தால் நாளை அதை விட கூட வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை முறை. அன்பானவர்களே, நடுப்பகுதியில் இருக்கிறோம். மகஃபிரத்துடைய பாவ மன்னிப்புகள் கிடைக்கின்ற ஒரு பகுதி. ஒன்றை நல்லா விலகிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. இந்த பாவங்களுடைய அந்த டேஞ்சரஸ் அபாயம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு ஹதீஸ் எங்களுக்கு போதும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் பாவம் செய்யும் பொழுது அவருடைய ஈமான் அப்படியே அன்இன்ஸ்டால் ஆகிறது. நம்முடைய டிவைஸ்ல இருந்து ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுவது போன்று ஈமான் என்ன செய்கிறது, நம்முடைய ஹார்ட்டில் இருந்து உள்ளத்திலிருந்து அப்படியே அது லெப்ட் ஆகிறது, ரிமூவ் ஆகிறது, அப்படியே கலருகிறது. கலந்து மேலே போய் பார்த்து கொண்டிருக்குமா? அந்த மனிதர் பாவத்தை விட்டும் திருந்தி தௌபா செய்து அந்த பாவத்தை விட்டும் ஒதுங்கும் வரைக்கும் ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இன்ஸ்டால் ஆகாது. நம்முடைய ஈமானை அன்இன்ஸ்டால் பண்ணுவதுதான் பாவங்கள். பாவத்திலே மௌத்து வந்தால் ஈமான் இல்லாத மௌத்து. பாவத்திலே மௌத்து வந்தால் கண்ணியமான ஈமானும் நம்முடைய உள்ளமும் பிரிந்து தொடர்பு இல்லாமல் தான் மௌத்து வரும். இதுதான் பாவம். அதனால தான் நாளாந்தம் டெய்லி இஸ்திக்ஃபார், டெய்லி தௌபா. யா அய்யுஹல் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான தௌபா, பியோ தௌபா என்றால் என்ன? கலப்படமில்லாத ஒன்றை விட்டால் பாவத்தை திருந்தினால் அதை மீண்டும் செய்ய நினைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. திருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட வேண்டும், அழ வேண்டும். பாவத்தை நினைத்து எப்பொழுது அழுதோம்? திருந்த நினைத்தால் கண்ணியமானவர்களே யாருக்கும் திருந்தலாம். மனசு வைத்தால், நம்முடைய மனதிலே உறுதி எடுத்தால் அல்லாஹ் அதற்குரிய நிலைமைகளை ஏற்படுத்தி தருவான். நான் திருந்த வேண்டும் என்று 100 கொலைகள் செய்த மனிதர் தௌபாவுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார். நல்ல ஊரை நோக்கி போனார். அவர் திருந்த வேண்டும் என்று மனதிலே உறுதி எடுத்தார். ஒரு ஆலிமுடைய ஆலோசனை மஷூராவின் படி 99 செய்துவிட்டு அரைக்குறை ஒருவரை கேட்டார். அவரையும் கொலை செய்தார். அவர் எனக்கெல்லாம் மன்னிப்பில்லை என்றார். யாரு கொஞ்சம் மார்க்க விளக்கம் உள்ளவர்? ஆலிம் யார் இருக்கிறார்? ஆலிமிடம் கேட்டார். பூர்த்தியாக மார்க்கத்தை பூர்த்தியாக விளங்கியவர்கள். அவர் சொன்ன, உனக்கு இருக்கிறது, உங்களுடைய என்வாரன்மெண்டை மாற்ற வேண்டும். இந்த சூழலில் இருந்து நீ மாறி அந்த ஊருக்கு போக வேண்டும். நல்ல நல்ல மக்கள் வாழ்கின்ற ஊர். அந்த சூழலுக்கு நீ போனால் உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரஹ்மத் கிடைக்கும். பாருங்க, நான் 100 கொலைகள் செய்துவிட்டு அவருடைய மனநிலைமை என்ன? நான் திருந்த வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். போகிறார், மௌத்து வருகிறது. போக வேண்டிய தூரம் தான் அதிகம், போன தூரம் அது ஷார்ட் ஆனது. அல்லாஹ் அதை லாங் ஆக்கி, சென்ற தூரத்தை லாங் ஆக்கி, செல்ல வேண்டிய தூரத்தை ஷார்ட் ஆக்கி அல்லாஹ் அவரை மன்னிக்கப்பட்ட நல்லடியாரா அல்லாஹ் கபூல் செய்தார். எத்தனை பெரிய பாவிகள் திருந்த நினைத்தார்கள், திருந்தினார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான சூழல்களை உண்டு பண்ணிக்கொள்ளும். நம்முடைய தவறுகளை சொல் ரீதியான, செயல் ரீதியான, கொடுக்கல் வாங்கல் ரீதியான, பண்பாடு ரீதியான, குடும்ப வாழ்க்கை ரீதியான தவறுகளை ரமதானிலே அப்படியே விட்டு வாழ்க்கையிலிருந்து அப்படியே அவாய்ட் பண்ணி விடுவோம். வாழ்க்கையிலிருந்து அப்படியே அதை அப்படியே டிலீட் பண்ணி விடுவோம். இதற்கு பின்னால் நான் இப்படி பேச மாட்டேன், யாருக்கும் ஏச மாட்டேன், யாரையும் பற்றி கீபத் புறம் பேச மாட்டேன், யாருடைய குறைகளையும் பேச மாட்டேன். திருந்துவோம். பிறருடைய மாமிசத்தை, இறைச்சியை சாப்பிட மாட்டேன். திருந்துவோம். என்னிடம் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் என்ன கருப்பு கண்ணாடி போட்டுதான், நான் பிளாக் கிளாஸோடு தான் பார்ப்பேன், ரெட் மார்க்கோடு தான் பார்ப்பேன். இன்றிலிருந்து எல்லோரையும் நல்ல தூய்மையான உள்ளத்தோடு பார்ப்பேன். சாதாரண அமல் அல்லாது நல்லவைகள். கண்ணியமான ஒரு கப்படிக்கிறோம், ஏதாவது ஜூஸுகள் குடிப்பதற்காக வேண்டி, ஏற்கனவே அதிலே அது யூஸ் பண்ணப்பட்ட கப்பாக இருந்தால், அதிலே ஜூஸுகளுடைய ஏதாவது ட்ரிங்கருடைய மார்க் இருந்தால் கழுவிக் கொள்வோம். புதிசாக ஒன்றை ஒரு பாத்திரத்தில் போட முன்னால் அதை கிளீன் பண்ணிக் கொள்வோம்.
அது போன்றதான் கண்ணியமானவர்களே, உள்ளத்தை கிளீன் பண்ணிவிட்டு தான் அமல்கள் செய்ய வேண்டும். உள்ளத்தை சுத்தமாக்கிவிட்டு தான் zikr செய்ய வேண்டும். உள்ளத்தை சுத்தமாக்கிவிட்டு தான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எனவே உள்ளத்தை தக்வா, கண்ணியமானவர்களே, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட தக்வா ஹாஹுனா சொல்லி காட்டினார். கையால் காட்டி சைக்கிளை காட்டினார்கள். அத்தக்வா ஹாஹுனா, தக்வா உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே தக்வா உள்ளத்திலே இறங்குவதற்கு உள்ளத்தில் இருக்கின்ற கெட்ட குணங்கள், பொறாமைகள், வஞ்சகங்கள், கெட்டெண்ணங்கள், வைராக்கியங்கள், மற்றவர்களை அநியாயம் செய்கின்ற தன்மைகள், மற்றவர்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்களை இல்லாமல் ஆக்கினால்தான் அங்கு தக்வாவுக்கு இடம் கிடைக்கும். அந்த தன்மை சாதாரணமான தன்மை அல்ல கண்ணியமானவர்களே. உள்ள பரிசுத்தம் தௌபாவுடைய மிகப்பெரிய நிபந்தனை. இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு பேசிக்கான கண்டிஷன். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்கள், நம்முடைய நன்மையாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், அல்லாஹ் அவருடைய ரிசல்ட்டுகளை வெளியாக்க ஆரம்பிக்கின்ற இடம் சக்கராத். சக்கராத்தில் வெளியாகும். நன்மையா நல்லவரா அதனுடைய அடையாளம் வெளியாகும். பாவியா தவறு செய்து கொண்டே வாழ்ந்தவரா இங்கு எங்கும் தப்பிவிடலாம். செய்துவிட்டு செய்யவில்லை என்று அதற்கு பொறுப்பு காட்டலாம். செய்தவர் வெளியே இருக்கும் பொழுது குற்றம் செய்யாதவரை உள்ளே அனுப்பலாம். இங்கு எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லாத ஒன்றை எட் பண்ணலாம், இருக்கின்றதை சேஞ்ச் பண்ணலாம். யாருடைய ஒருவருடைய பொடிக்கு இன்னொருடைய தலையை போட்டு காட்டலாம். இங்கு ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு யூரோப்பில் இருப்பதாக, யூரோப்பில் இருக்கின்ற ஒரு இடத்தில் நான் இருப்பதாக முனாஃபிக்தனமான AI போன்ற டெக்னாலஜியின் மூலம் முனாஃபிக்தனமாக காட்டலாம். சக்கராத்தில் டிராமா சரிவராது. சக்கராத்தில் கெட்டவராக வாழ்ந்துவிட்டு நல்லவராக நடிக்க முடியாது. எந்த இடத்தில் எப்படி மௌத்து வருமோ அப்படித்தான் ரூஹ் எடுக்கப்படும். இங்க சொல்லலாம், போஸ்ட் கொடுக்கலாம், கொஞ்சம் இருங்க, அப்படி நிக்கிறேன் இப்படி நிக்கிறேன், கேமராவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கிறோமே. மலக்குல் மௌத்திடம் அந்த டிராமா சரி வராது. உதாரணம் சொல்லுகிறேன், யாரும் எல்லோரும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒருவருடைய மௌத்து உதாரணம், நம்ம யாரும் அப்படி இல்லை. ஒருவருடைய மௌத்து பாரில், ஒருவருடைய மௌத்து கசினோவில், ஒருவருடைய மௌத்து தியேட்டரில், ஒருவருடைய மௌத்து பாவம் செய்கின்ற பொழுது என்று ஒரு முடிவு. அங்கு மலக்குல் மௌத் வந்தால் சொல்ல முடியாது. மலக்குல் மௌத் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சான்ஸ் கொண்டு தாருங்கள், கொஞ்சம் ஓடி போய் மோட்டிவேஷன் எடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு போய் தொழுது சுஜூதில் இருக்கும் பொழுது ரூஹெடுங்களே சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. அந்த இடத்தில் மௌத்து வரும். எப்படி வாழ்கிறோம் அப்படி மௌத்து வரும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உள்ளத்துடைய சுத்தம் சக்கராத்திலே அதனுடைய ரியாக்ஷன் வெளியாகிறது, ரிசல்ட் வெளியாகிறது. சக்கராத்திலே பார்க்கிறார்கள், முகம் பிரகாசமாய் கொண்டு போகிறது. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, சக்கராத்தில் அழகாக முகம் பிரகாசம் கூடிக்கொண்டு போகிறது. முகத்திலே ஒரு வகையான பிரைட்னஸ், ஒரு ஒளி, நூர். கேட்டார்கள், என்ன அமல் செய்கிறீர்கள், இப்படி ஒரு பிரகாசம், ஏதோ விசேஷமான ஒரு அமல் உங்களிடம் இருக்கிறது, சொல்லி தாருங்கள். அவர் ஆரம்பத்தில் மறைத்தார், அதை சொல்ல விரும்பவில்லை. வற்புறுத்தி கேட்டார், சக்கராத்துடைய நிலைமை இறுதி கட்டம், நீங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லி தாருங்கள். நாங்கள் எல்லாம் என்று கேலஸாக செய்கின்ற 2 தவறுகளை அவர் இக்னோர் பண்ணியிருந்தார், அவாய்ட் பண்ணியிருந்தார், வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி இருந்தார், புறந்தள்ளி இருந்தார். ஒன்று என்ன தெரியுமா? தேவையில்லாத பேச்சு, அவசியம் இல்லாத அன்வான்ட் யூஸ்லெஸ்ஸான பேச்சுக்கள் நான் பேச மாட்டேன். அடுத்தது, என்னுடைய உள்ளம் எல்லோரையும் பற்றி சுத்தம், எல்லோரையும் பற்றி என்னுடைய உள்ளத்தின் நல்லெண்ணம்
இவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் கெட்டவர், இவர் முனாஃபிக், இவர் பாவி, இவர் ரவுடி, இவர் அந்த பழக்கம் உள்ளவர், இவர் இப்படி கெட்ட குணம் உள்ளவர் என்று யாரையும் கருப்பு கண்ணாடியோடு கெட்டெண்ணத்தோடு பார்க்க மாட்டேன். இந்த 2 சீக்கிரட்டான கேரக்டர்ஸ் என்னிடம் இருந்தது. இதுதான் அவருடைய முகத்தை சக்கராத்திலே மௌத்துக்கு முன்னால் பிரகாசமாக்கியது. ரமலானின் மூலம் இதை உண்டு பண்ணுவோம், பாவங்களை விடுவோம். தொழுகையில் பேணுதல் இல்லையா? இதற்கு பின் நான் தொழுகையில் பேணுதலாக இருப்பேன். இமான் ஜமாத்தில் நான் வீக்கா, இமான் ஜமாத் மிஸ் பண்ண மாட்டேன். டெய்லி குர்ஆனை கொண்டு என்னுடைய நாளை ஆரம்பிப்பேன். டெய்லி அல்லாஹ்வுக்காக வேண்டிய திக்ர் இஸ்திக்பாரில் ஈடுபடுவேன். கனிமலை திக்ர் செய்வது அதிகமாக செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஸலவாத்தும் அதிகமாக சொல்கிறோம். ஒன்று குறைவு, இஸ்திக்பார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவு இல்லை. இஸ்திக்பாரை நாங்கள் கண்ணியமானவர்களே கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யாத பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கத்துக்குள்ளே முதலாவது நுழைகின்ற அந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். தௌபா இஸ்திக்பார் ரெண்டும் இணையும் பொழுது கண்ணியமான அல்லாஹ்வுடைய ரிசல்ட் வெளியாகும். பாவ மன்னிப்பு கேட்கவும் வேண்டும், அந்த பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு அந்த பாவங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணவும் வேண்டும். நான் யார்? நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைனி அத்தூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்கிறேன். தௌபா ரப்பி ஃபிர்லி வத்துப அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர். இந்த வார்த்தை நபி அவர்கள் ஒரே சபை 100 தடவை சொன்னார்கள். சஹாபாக்கள் எண்ணுவார்கள் 100 தடவைகள். பாவம் செய்ய நபி அவர்கள் எங்களுக்கு அந்த வழிகளை காட்ட. யார் மன்னஸிமல் இஸ்திக்பார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, கண்ணியமான கவலைகளுக்கு தீர்வு, நெருக்கடிகளுக்கு தீர்வு இஸ்திக்பாரில் இருக்கிறது. மன்னஸிமல் இஸ்திக்பார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி ஃபிர்லி துனூபி لا إله إلا سبحانك إني كنت من الظالمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم مغفرتك أوسع من ذنوبنا ورحمتك أرجى عندنا من أعمالنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. பல துஆக்கள், ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஸ்ஸுல் அக்ரம் அல்லாஹ் அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக். சையதுல் இஸ்திக்பார், சையதுல் இஸ்திக்பாரை ஒவ்வொருவரும் பைஹாட் பண்ணுங்கள், மனனமிடுங்கள். டெய்லி காலை மாலை ஓதி வாருங்கள். யார் அதை காலையில் ஓதுவார், மாலையாக முன்னால் ஈவினிங்க்கு முன்னால் மௌத்தாகினால் சுவர்க்கம் நுழைவார். யார் ஈவினிங் ஓதி மார்னிங்காக முன்னால் மௌத்தாகுவார், யக்கீனோடு ஓதி அதுக்கேற்றவர் லைஃபும் இருக்க வேண்டும், அவர் சுவர்க்கம் நுழைவார். சையதுல் இஸ்திக்பாரை பேணிக் கொள்ளுங்கள். யார் இஸ்திக்பாரை கடைபிடிப்பாரோ ஜஅல அல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா, ஒவ்வொரு கஷ்டங்கள் நெருக்கடிகள் என்ன இறுகி போயிருப்போமே, லொக்காக இருக்குமே, எல்லாமே அன்லொக்காகும், லேசாகும், வழிகள் பெறப்படும். மின்குள்ளி தீக்கின் மக்ரஜா, எல்லா விதமான டைட்டுகளும் பிளெக்சிபிள் ஆகும். எங்களுடைய லைஃப்ல இருக்கின்ற டைட்டான விஷயங்கள் எல்லாமே பிளெக்சிபிள் ஆகும். மின்குள்ளி ஹம்மின் பரஜா, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஸ், என்ன ஒரு வகையான கவலை, துக்கம், இவைகள் எல்லாமே சேடான அந்த நிலைமைகள் ஹாப்பியா மாறும், பிளஷராக மாறும், ரிலாக்ஸாக மாறும். மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் தேவையா? இஸ்திக்பார். டென்ஷன் இல்லாத வேண்டுமா? இஸ்திக்பார். டென்ஷன் ஆகும் பொழுது இன்னும் இன்னும் டென்ஷனை கூட்டுகின்ற வேடுகளையும் என்ன சிந்தனைகளும் எடுக்கக்கூடாது. இஸ்திக்பார் டென்ஷனை குறைக்கும், டிப்ரெஸ்ஸை இல்லாமலாக்கும், என்ன மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாவற்றையும் அது அப்படியே சால்வ் ஆக்கும். இஸ்திக்பார். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்தால் ரிஸ்க் வரும், வாழ்க்கை தேவைகள் நிறைவேறும். சிறிய ஒரு டீல் நடக்கும், அலாலான லட்சக்கணக்கில் வருமானம் வரும். இன்னொரு 2 வார்த்தை 3 வார்த்தை 5 நிமிடம் முயற்சி, சில வேளை ஒரு 5 மினிட்ஸுடைய முயற்சி 5 மில்லியன் ப்ராஃபிட்டா வரும். அல்லாஹ் நாடுவது இஸ்திக்பார் ரிஸ்கை கொண்டு வரும், கவலையை போக்கும், நிலைமைகளை நமக்கு பிளெக்சிபிள் ஆக்கும், வெளியாகக்கூடிய லொக்கான விடயங்களை அன்லொக்காக்கும். கடைபிடிப்போம். அடுத்த கண்ணியமானவர்களே, ரமதானிலே நாம் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று கடமையான ஜகாத், இன்னும் ஒன்று சில கட்டங்களிலே கடமை கம்பல்சரியாக இருக்கும், சில கட்டங்களிலே சுன்னத்தாக இருக்கும், சில கட்டங்களிலே அனுமதி உள்ளதாக இருக்கும்.
ஜகாத் விளையாட வேண்டாம். ஜகாத்தில் விளையாடினால் ஒரு எக்ஸாம்பிள், அது நம்மிடம் இருக்கின்ற டஸ்ட்பின், குப்பை தொட்டி, ஊட்டையில் இருக்கின்ற ஒரு சாப்பாடு குடிப்பு போன்றது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அல்லது பொயிலாகிய சாப்பாடு நமக்கு இன்னும் ஒன்று என்ன, மக்களுடைய ஊட்டைகள், கழிவுகள், இதைத்தான் நாம் பிரான்ச்சுகளாக, ப்ராப்பர்ட்டிஸ்களாக, எசட்டுகளாக, என்ன டெவலப்மெண்ட்களாக ஜக்காத்திலே விளையாட்டு காட்டி டெவலப் பண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, டேஞ்சர், லொஸ் ஆகும், அழியும், அட்ரஸ் இல்லாமல் போகும். எத்தனையோ பேர் லொஸ் ஆகிறதுக்கு பல காரணம். வட்டி, சூது, ஹராமான வியாபாரம். ஆனால் விளங்குவதில்லை ஜக்காத்திலே காட்டுகின்ற விளையாட்டு. இன்னையிலும் ஆபத்து. ஒரு விரல், ஒருவர்கிட்ட சீனி வியாதி, சுகர் பேஷண்ட் இருக்கிறார். ஒரு விரல் ஒரு பகுதி சீவப்பட வேண்டும், அதை ஒதுக்கப்பட வேண்டும். இல்லை, விடமாட்டேன், மருந்தும் பாவிக்க மாட்டேன், அதை வெட்டவும் விட மாட்டேன் என்றால் 2 விரல், 3 விரல், கை, முட்டுக்கை, கால் விரல், கரண்டைக்கால், முழங்கால், தொடை, இடுப்பு, அப்படியே பெட் ரெஸ்ட். இது போன்று பிசினஸ் எக்கனாமியிலும் ஒரு மூலையிலே வெறுங்கையோடு குந்த வைக்கும். மன்னிக்க வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டிய தலைப்பு. நீங்கள் யாரும் அப்படி இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். அதில் விளையாட்டு காட்டினால் மில்லியனர் ட்ரில்லியனர் வைப்பார். சில வேலை கண்ணியமாக மன்னிக்க வேண்டும், வெளிநாட்டுக்கு சென்று டெலிவரி பாயாக வேலை செய்ய வைத்து விடுவான் அல்லாஹ். மன்னிக்க வேண்டும். இங்கு லட்சாதிபதியாக இருந்திருப்பார், மிடில் ஈஸ்டிலே ரெஸ்டாரண்டிலே வெயிட்டராக்கி விடுவான் அல்லாஹ். இங்கு கோடீஸ்வரராக இருந்தவரை யூரோப்பிலே பிளேட் கழுவ வைப்பான் அல்லாஹ். யாரும் தவறாக இருக்க வேண்டாம். ஜக்காத் அல்லாவோடு சேலஞ்ச் பண்ணுவதற்கு சமம் விளையாட்டு காட்டினால், இது எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதை ஒதுக்கி விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள், அதை வைத்து விட வேண்டாம். எந்த பணத்தோடு ஜக்காத் சேருமோ அஹ்லகத்து, அந்த பணத்தை அது அழிக்கும் என்றார்கள் ஹதீஸிலே. விளையாட்டு காட்ட வேண்டாம். ஆகிராவுடைய தண்டனையை நாம் நாளாந்தம் செய்கின்ற ஒரு செயற்பாட்டோடு இணைத்து சொல்கிறேன். குர்ஆன் சொல்கிறது. நேரம் முடிக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. விசாலமாக தனித்தலைப்பில் இது பேசப்பட்டிருக்கும், பேசப்படும். கேளுங்கள், படியுங்கள். குர்ஆன் சொல்லுகின்ற மறுமையிலே கிடைக்கின்ற ஒரே ஒரு பனிஷ்மெண்ட், எக்ஸாம்பிளோடு பிராக்டிக்கல் லைஃபோடு சொல்லுகிறேன். உடுத்திருக்கிறேன் ஜிப்பா, உடுத்திருக்கிற டிரெஸ் அயம் பண்ணி உடுத்திருக்கிறோம், அயம் பண்ணி இருக்கிறோம். அயம் பாக்ஸுக்கு என்ன சொல்லுவார் அரபியிலே? மிக்வாஸ். மிக்வாஸ் குவா பண்ணும் ஒரு டூல். அது குர்ஆனிலே ஜக்காத்தில் கணக்கு பார்த்து கொடுக்காமல் தில்லு முழு செய்கின்றவர்களுக்கு, ஜக்காத்திலே வீக்காக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற பனிஷ்மெண்ட்டுகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபத்துக்குவா பிகா ஜிபாஹும் வஜுனுபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லியன்ஃபுசிக்கும். யார் ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து ப்ராப்பர்ட்டி எக்கனாமியை பெருக்கிக் கொண்டு போகிறார்களோ அது அப்படியே நெருப்பாக மாற்றப்படும். இங்கு அயன் பாக்ஸ் ஸ்டீல், இங்கு இரும்பு அயன், இங்கு அயன் பாக்ஸ், அங்கு ஃபயர் பாக்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கு அயன் பாக்ஸ், அங்கு ஃபயர் பாக்ஸ். நெருப்பு அயன் பண்ணுகின்ற அதே வேடை எல்லாம் பாவிக்கிறான். ஜக்காத்து கொடுக்காதவருடைய பணம் நெருப்பாக மாற்றப்பட்டு, நெருப்பு பிளேட்டுகளாக மாற்றப்பட்டு, இங்கு அயன் பண்ணப்படும், சூடு போடப்படும், நெத்தியிலே சூடு போடப்படும், முதுகிலே சூடு போடப்படும். விளங்குகின்ற எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நெருப்பால் நம்முடைய பாடி அயன் பண்ணப்படும். ரெடியா?
ரெடியா? இங்க அயன்பாக்ஸிலே கை விரல் பட்டாலே பொங்குகிறது. ஜக்காத்திலே விளையாட்டு காட்டி நரக நெருப்பால் அயன் பண்ணப்பட வேண்டுமா? ஜக்காத்தை அவாய்ட் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கள். அன்பானவர்களே, எப்பொழுதுமே எங்கு பிசினஸ் செய்கிறோமோ, எங்கு கம்பெனி வைத்திருக்கிறோமோ, எங்கு ஃபேக்டரி வைத்திருக்கிறோமோ, எங்கு நமக்கு இன்கம் வருகிறதோ அந்த ஊரில் சில இமாம்களுடைய சில மதவுடைய கருத்து அந்த ஊரில் தான் கொடுக்க வேண்டும். இன்னும் சில இமாம்கள் ரிசர்ச் பண்ணி ரிலேட்டிவ் இருப்பார்கள், எங்கோ உறவு முறைகளை செய்து சொல்லியிருக்கிறது, இனபந்துக்களை செய்து சொல்லியிருக்கிறது, ஊருக்கும் ஒன்று கடமை இருக்கிறது, ஊருக்கும் கொடுக்கலாம். அன்பானவர்களே, எந்த ஊரில் கம்பெனி ஃபேக்டரி பிசினஸ் கடை நம்முடைய இன்கம் இருக்கிறதோ அங்கிருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய ஜக்காத்தில் ஒரு 1% 2% ஆவது போகாவிட்டால் நம்முடைய ஜக்காத் கேள்விக்குறி. எனவே இந்த ரத்மனான ஜும்மா மஸ்ஜிதும் மாஷா அல்லாஹ் நீண்ட காலமாக கலெக்டிவ் ஜக்காத்துடைய பணியை அழகாக செய்து வருகிறார்கள். எனவே இங்கு கம்பெனி நடத்தக்கூடியவர்களே, ஃபேக்டரி நடத்தக்கூடியவர்களே, இங்கு கடைகள் நடத்தக்கூடியவர்களே, இங்கு இன்கம் வரக்கூடியவர்களே, கொஞ்சம் நீங்கள் பிளெக்சிபிள் ஆகி செய்கிறீர்கள், இல்லாமல் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள். இங்க இருக்கின்ற மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை சந்தியுங்கள். அந்த கலெக்டிவ் ஜக்காத்துக்கும் உங்களுடைய ஒரு போர்ஷனை, உங்களுடைய ஒரு பங்கை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற ஆதரவோடு இரண்டாவது ஒரு பகுதி இறுதியாக ஒரு 3 நிமிடங்களில் சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, 24 சர்வீஸ் என்று பல இடங்களில் போர்ட் தொங்கும். ஆனால் 6 PM டோர் க்ளோஸ் ஆகிவிடும், 5 PM ஆபீஸ் ஆஃப் ஆகிவிடும். விசிட்டிங் கார்டில் இருக்கும் 24 சர்வீஸ். 10 PM பின்னால் போன் ஆஃப் ஆக இருக்கும், மிட் நைட்டிலே போன் ஆஃப் ஆக இருக்கும், நடுஜாமத்திலே போன் ஆஃப் ஆக இருக்கும். போர்ட் போடாமல், பேனர் அடிக்காமல், விசிட்டிங் கார்டு அடிக்காமல், அட்வர்டைஸ் இல்லாமல் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு ஆலிம் என்று சொல்கிறேன் என்று பார்க்க வேண்டாம். 24 hours சொசைட்டிக்காக, கம்யூனிட்டிக்காக தன்னுடைய லைஃபை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சாரார் உலமாக்கள் ஒன்லி, உலமாக்கள் ஒன்லி. சில கோல்கள் வரும் 2 AM, 1:30 AM. அவர் யூரோப்பிலிருந்து அடிப்பார், அவர் சைனாவிலிருந்து அடிப்பார். அவருக்கு மசாலா பிரச்சனை. இங்கு ஹசரத் பெட்டில் இருக்க வேண்டிய டைம். போன் சைலண்ட் இல்லாவிட்டால் ரிங் ஆகிவிடும். பக்கத்தில் இருப்பவங்க கேட்பாங்க, இந்த ஜாமத்தில் யாருடைய கோல்? ஃபேமிலி உள்ள உலமாக்களுக்கு பக்கத்தில் யார் இருப்பார்கள்? இந்த நேரத்தில் யாருடைய கோல்? 24 hours. எந்த ஜாமத்தில் என்ன தேவை என்றாலும் டிமாண்ட் காட்டாமல், நடுஜாமத்தில் பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது, என்ன மருந்து கொடுத்தும் கேட்கவில்லை, ஹஜரத் ஓதி பாருங்கள் என்று ரோமுக்கு ஓடி வந்து தட்டினாலும் ஹஜரத் கண்ணை கசக்கிக் கொண்டு உட்காருங்கள் என்று ஓதி ஊதுவார். நடுஜாமத்திலே வாப்பாவுக்கு சக்கராத் ஓடி வாருங்கள், ஹஜரத் யாசீனோத கலிமா ஞாபகப்படுத்த ஓடி வருவார். ஒரு நோன்பு கூட வீட்டில் பிடிக்காமல் நீங்கள் அனுப்புகின்ற அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற சகரையும் இஃப்தாரையும் செய்து ஒரு நோன்பும் வீட்டில் பிடிக்காமல், ஒரு பெருநாளை கூட கம்ப்ளீட்டாக வீட்டிலே கொண்டாடாமல், பெருநாள் என்ற ஹாஃப் டே பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் பைக்கிலும் இப்படி செய்கின்ற மஸ்ஜிதுடைய இமாம்கள், மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், முஅத்தின்கள் சமூகத்துக்காக இது ஃபண்ட் ரைசிங் விடயம் அல்ல. செய்வதே ரமதானில் மாத்திரம் கொஞ்சம் நல்ல மன விசாலத்தோடு அவருடைய தேவைகள், நீட்ஸுகள், அவர்களுடைய எமர்ஜென்சியான விடயங்கள் ஃபுல்பில் ஆகின்ற, கம்ப்ளீட் ஆகுகின்ற சதக்காக்களை தாராளமாக கொடுங்கள். அவருடைய உள்ளங்களை குளிர வையுங்கள். அவர்களுடைய உங்களுடைய மாலிம்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய மாலிமாக்கள், உங்களுடைய சார் டீச்சர்மார்கள், உங்களுடைய மஸ்ஜிதுடைய இமாம்கள், முஅத்தின்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன நல்ல வழிகளை காட்டக்கூடிய எல்லோரையும் கவனியுங்கள் என்பதையும் சொல்லி, கண்ணியமானவர்களே, அடைந்திருக்கின்ற ரமதானில் எல்லா விடயங்களை தொட்டு காட்டினேன். இபாதத்தை பேசினேன், தக்வாவை பேசினேன், குர்ஆன் திலாவத்தை பேசினேன், திக்ர், ஸலவாத், இஸ்திக்பாரை பேசினேன்,
அகலாக்கை பேசினேன், கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் எக்கனாமியை பேசினேன், கனிமல் ஃபேமிலி லைஃபை பேசினேன், உள்ளத்துடைய பரிசுத்தத்தை பேசினேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜக்காத்தையும் ஞாபகப்படுத்தினேன், சதக்காவையும் ஞாபகப்படுத்தினேன். 10 விடயங்களை இப்பொழுது எண்ணி சொன்னேன். சொல்லப்படாத விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். கொஞ்சம் உள்ளத்தால் எடுப்போம். இந்த குத்பாவை அப்படியே காதால் கேட்டு அப்படியே மறுகாதால் விடாமல் அப்படியே உள்ளத்துக்கு டவுன்லோட் பண்ணி அதை நம்முடைய உள்ளத்திலே எப்படி நம்முடைய போல்டர்ஸ்களை பாதுகாப்போமோ அது போன்று எப்படி நாம் ஸ்டார் மார்க் பண்ணி அழியாமல் வைப்போமோ அது போன்று வைத்து இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை ரஹ்மத் மகஃபிரத்தை பெற்று நரக விடுதலை பெற்று கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. தலைவனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, ஈமானிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாத்துடைய அனைத்து அமல்களிலும் பங்கெடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, ஈமான் இபாதத் குர்ஆன் திலாவத் ஸலவாத் இஸ்திக்பார் துஆக்களை பேணுதலை தருவாயாக, நல்ல அக்லாக்குகளை தருவாயாக, தக்வாவை தருவாயாக, அதே போன்ற ஜக்காத்திலே பேணுதலை தருவாயாக, சதக்காவிலே போட்டி போட்டுக் கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரமதானை தந்தாயா அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக மாற்றுவாயாக. ரமதானிலே மூமின்களுக்கு நீ நாளாந்தம் நரக விடுதலை கொடுக்கிறாயா அல்லாஹ். கடந்த நாட்களிலே நரக விடுதலை கிடைத்தவர்களாகவே எங்களை மாற்றுவாயாக. நீ கிடைக்காவிட தராவிட்டால் இன்று இரவு நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக, அல்லது எஞ்சிய நாட்களிலே நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக. தூய்மையாக வாழ்ந்து ஈமானுடன் கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.